சுவாதியின் மரணத்திற்கு பிறகு அவரது நண்பர்களில் ஒருவரான முகமது பிலால் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். அவருடன் நமது தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுச்சாமி நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். சுவாதி மரணம் பிறகு சுவாதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பது குறித்து பேசுவதற்காக சுவாதியினுடைய நண்பர் முகமது பிலால் நம்மோடு வந்திருக்கிறார். அவரிடம் சில முக்கியமான கேள்வி கேட்கலாம். தற்பொழுது இந்த சுவாதி கொலை செய்யப்பட்ட விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? போலீசார் இப்போ குற்றவாளி கைது பண்ணிருக்காங்க, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? முதல்ல சுவாதி கொலைப்பட்டதே ஒரு மிக அதிர்ச்சி. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே சடனா ஒரு ஆபீஸ்க்கு போற பொண்ணு சடனா வெட்டி கொலை, அதுவும் பகல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பிளேஸ்ல வெட்டி கொலை பண்றாங்கன்னா என்ன எதுன்னு எதுவுமே தெரியாத ரீசன். அது இல்லாம நிறைய கன்ஃபியூஷன், நிறைய இது என்ன சடனா நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த கரெக்டான ஒரு குற்றவாளியை இவன் தான் பண்ணான்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ணி பிடிச்சது ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா சுவாதி கொலைப்பட்டது அது அந்த பொண்ணு எதுவுமே தெரியல, எதுவுமே செய்யப்பட்ட நல்ல பொண்ணு. இந்த மாதிரி ஒரு விஷயம் அவளுக்கு இந்த மாதிரி கொடுமையான ஒரு விஷயம் நடந்ததுனால போலீஸ் கரெக்டா பிடிச்சிருக்காங்க குற்றவாளி. அவளுக்கு இந்த மாதிரி பண்ணவன பிடிச்சிருக்கிறது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இல்ல, இந்த விவகாரத்துல மத ரீதியா பல விஷம கருத்துக்கெல்லாம் பரப்பப்பட்டது, அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ போலீஸ் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லார்கிட்டையும் கேதர் பண்ணாங்க. அதுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு விஷயம் சொன்னாங்க. நிறைய நீங்க சொல்ற மாதிரி மதநீதி இன்ஃபர்மேஷன் நிறைய வந்தது. பட் அதெல்லாம் ஒரு விஷயமா கன்சிடர் ரொம்ப பண்ணிக்காம அதெல்லாம் அவாய்ட் பண்ணி கரெக்டான ஒரு ஆங்கிள் மூவ் பண்ணாங்க கேஸ. அதனாலதான் கரெக்டான குற்றவாளியை நேர்ல பிடிக்க முடிஞ்சது. இல்ல ஏதாவது ஆங்கிள் மாறி இருந்தாலும் மிஸ் ஆறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. சுவாதி ஃபேமிலிக்கு நீங்க என்ன தெரிவிக்க விரும்புறீங்க? அவருக்கான ஏதாவது பிரார்த்தனை செய்வீங்களா? சுவாதி ஒரு நல்ல பொண்ணு. இது வரைக்கும் யாருக்குமே கஷ்டப்படுத்தணும் இல்ல யாருமே ஏதாவது ஒரு தப்பான இதுல யோசிக்கிறவ இல்ல. அவ பாட்டுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் அவ கூட இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும் தான் எதிர்பார்ப்பான். சோ அவ ஆத்மா சாந்தி எடுக்கணும். அது இல்லாம அவங்க அப்பா அம்மா எல்லாரும் கொஞ்சம் இந்த இழப்ப எதுவுமே பண்ண முடியாது, தைரியமா இருக்கணும். அவங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல கொஞ்சம் நல்லபடி லைஃப் இது ஆகணும் வேண்டுதல். சுவாதி கூட நீங்க நண்பர்கள்லாம் வெளியில போயிருப்பீங்க, நட்பா இருந்திருப்பீங்க, அது மறக்க முடியாத தருணங்கள் அதான் இருக்கா? சுவாதி எப்படிப்பட்டவங்க? ரொம்ப கலகலான்னு பேசுவாங்களா? எப்படி இருப்பாங்க தம்பி? சுவாதி ரொம்ப ஒரு ஜாலியான டைப். ஃப்ரெண்ட்ஸோட பேசுவாங்க, ஏதாவது கலாய்க்கிறாங்க கூட நல்லா சிரிப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயா சிரிக்கிற டைப். அவ்வளவுதான். நல்ல நிறைய இது இருக்கு, ஞாபகம் இருக்க விஷயம், அவங்க பண்ற விஷயம், அவங்க பேசுற விதம் நிறைய இருக்கு. ஏன்னா சில பேர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கும்போது அவங்க ஒருத்தரை மிமிக்ரி பண்ணி கலாய்க்கிறாங்களும் சரி, கூட வந்தாலும் சரி, நிறைய விஷயம் இருக்கு. அப்படி பார்த்தா சுவாதியோட நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் மறக்கவே முடியாது எங்க ஃப்ரெண்ட்ஸால. எங்க ஃப்ரெண்ட்ஸால போலீஸுக்காக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அவ ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு வேண்டிக்கிறோம். சுவாதியினுடைய நண்பர்கள் தற்பொழுது முதல் முறையாக புதிய தலைமுறை முன்பாக பேசியிருக்கிறார்கள். புதிய தலைமுறையுடைய பேட்டியும் இதுதான் முதல் முறையாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதியினுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், குடும்பத்திற்கும் தொடர்ந்து வலுவாக இருக்க வேண்டும், எந்தவித மனத்தளரும் இல்லாமல் இருக்க வேண்டும் என அவர்கள் பிரார்த்தனை செய்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் மகாலிங்க பொன்னுசாமி.